தற்பொழுது நிலவும் கடினமான காலகட்டத்தில் பெருந்தொற்றுகள் ஏற்படுகின்ற இக்காலகட்டத்தில் இனிவரும் காலகட்டத்திற்கும் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொள்வதற்கும் ஏற்ற குழம்பு மருந்து குழம்பு. மருந்து குழம்பு, ஆரோக்கிய குழம்பு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குழம்பு. அப்படிப்பட்ட மருத்துவ குழம்பை செய்முறை இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்பொழுது அடுப்பை பற்ற வைத்து கொண்டு இரும்பு கடாயை வைத்துள்ளோம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துள்ளோம். நாம் மருந்து குழம்பு தயார் செய்வதால் நல்லெண்ணெய் பயன்படுத்துகிறோம். நீங்களும் எண்ணெயை பயன்படுத்தி தயார் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது எண்ணெய் சூடானதற்கு பிறகு உரித்து வைத்துள்ள பூண்டு பற்களை சேர்த்து கொள்கிறோம். சுமார் 60 எண்ணிக்கை உள்ள பூண்டு பற்களை சேர்த்துள்ளோம். பூண்டு பற்களை அதனுடைய நிறம் மாறும் அளவிற்கு வதக்கிக் கொள்ளலாம். பூண்டு பற்கள் வதங்கியதும் அதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது கத்தரிக்காயை வதக்கப் போகிறோம். எண்ணெய் தேவைப்படுபவர்கள் சிறிது சேர்த்து கொள்ளலாம். கத்திரிக்காய் 250 கிராம் பயன்படுத்துகிறோம். 4ஆக வகுந்து வைத்துள்ளோம். இப்பொழுது வகுந்து வைத்துள்ள கத்திரிக்காய் முழுக்காயும் எண்ணெயில் போட்டு வதக்கி கொள்ளலாம். இப்பொழுது நல்லெண்ணெயில் தான் இதையும் பயன்படுத்துகிறோம். கத்தரிக்காயை நல்லெண்ணெயில் பயன்படுத்தி வதக்கி கொள்கிறோம். கத்திரிக்காயை நல்லெண்ணெய் பயன்படுத்தி வதக்கிக்கிறோம். நான்கிலிருந்து 5 நிமிடம் வதக்கியதும் கத்திரிக்காயின் நிறம் மாறி உள்ளது. இப்பொழுது வதக்கிய கத்திரிக்காயை வாணலியோடு தனியாக எடுத்து வைத்துக் கொள்வோம். மருந்து குழம்புக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து பொடி இதுதான். இது நாட்டு மருந்து கடைகளில் மருந்து குழம்பு பொடி என்று கேட்டால் கொடுப்பார்கள். நீங்களே தயார் செய்வதென்றாலும் தயார் செய்து கொள்ளலாம். நீங்களே தயார் செய்வதாக இருந்தால் அதற்கான பொருட்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கான பொருட்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவிட்டுள்ளோம். மருந்து பொடி குழிக்கரண்டியால் 2 கரண்டி பயன்படுத்துகிறோம். இப்பொழுது புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவிற்கு ஒரு உருண்டை புளி எடுத்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு கரைத்து வைத்துள்ளோம். இப்பொழுது மருந்து பொருள் கொஞ்சம் கொரகொரப்பாக இருப்பதனால மிக்சியில் போட்டு நன்றாக நைஸாக அரைச்சிக்கிறோம். மருந்து பொருளுடன் கரைத்து வைத்துள்ள புளியையும் சேர்த்து நைஸாக அரைத்து எடுத்துள்ளோம். மண் சட்டியை வைத்துள்ளோம். அதில் தான் இப்பொழுது மருந்து குழம்பு தயார் செய்ய போகிறோம். நீங்களும் மண் சட்டியை பயன்படுத்தி மருந்து குழம்பு தயார் செய்யுங்கள். சுவையும் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். இப்பொழுது நாம் அரைத்தெடுத்த மருந்து குழம்பும் புளியையும் சேர்த்து கொள்கிறோம். இப்பொழுது தண்ணீர் சேர்த்து நன்றாக கரைத்து கொள்ளலாம். கட்டி இல்லாத அளவிற்கு நன்றாக கரைத்து கொள்ளலாம். மருந்து குழம்பில் மருந்தை கரைத்து தயார் செய்ததற்கு பிறகு அடுப்பை பற்ற வைத்து கொள்கிறோம். சிறிது தண்ணீர் பதத்திற்கு கரைத்து வைத்து கொள்ளலாம். குழம்பு தயாராகும்போது அதனுடைய அடர்த்தி கெட்டித்தன்மைக்கு வந்துவிடும். சிறிது தண்ணீர் பதத்துடனே கரைத்து கொள்ளலாம். சுமாராக 5 to 6 நிமிடம் ஆனதும் லேசாக மருந்து குழம்பு கொதி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தேவையான அளவிற்கு உப்பு சேர்த்து கொள்கிறோம். உப்பு கல் உப்பு அல்லது இந்து உப்பு சேர்ப்பது சிறப்பு. நாங்கள் கல் உப்பு பயன்படுத்துகிறோம். கல் உப்பு சேர்த்ததற்கு பிறகு நன்றாக கிண்டி விட்டு கொள்கிறோம்.
3 நிமிடத்திற்கு பிறகு இப்பொழுது மருந்து குழம்பு நன்றாக கொதி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் வதக்கி வைத்துள்ள கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்கிறோம். வதக்கி வைத்துள்ள கத்திரிக்காயை நல்லெண்ணெயுடன் சேர்த்து, கத்திரிக்காயும் எண்ணெயும் சேர்த்து மருந்து குழம்பில் சேர்த்துக்கொள்கிறோம். கத்திரிக்காய் சேர்த்ததற்கு பிறகு ஒரு 2 நிமிடம் கழித்து நன்றாக கொதி வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வதக்கி வைத்துள்ள பூண்டையும் அதனோடு இருக்கின்ற எண்ணெயும் சேர்த்து குழம்பில் சேர்த்துக்கொள்கிறோம். பூண்டு சேர்த்ததற்கு பிறகு ஒரு நிமிடம் கழித்து ஒரு சின்ன அளவுள்ள வெல்லத்தை சேர்த்துக்கொள்கிறோம். மருந்து பொருள் என்பதால் சற்று காரம் அதிகமாக இருக்கும் என்பதனால் சிறிய அளவுள்ள வெல்லத்தை சேர்த்துக்கொள்கிறோம். இப்பொழுது ஆவி பறக்க நன்றாக கொதித்து கொண்டே இருக்கிறது. கத்திரிக்காய் இன்னும் வேகவில்லை. கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நாம் குழம்பில் கொதிக்க விடுவோம். தற்போதுள்ள கடினமான காலகட்டத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள இம்மருந்து குழம்பு பெரிதும் உதவி செய்யும். ஆரோக்கியத்தை காக்க, ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க சுவையான தரமான மருந்து குழம்பு 15 நாட்களுக்கு ஒரு முறையேனும் இக்குழம்பை செய்து சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வோம். இப்பொழுதுள்ள கடினமான காலகட்டத்திலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்வதற்கு ஏற்ற குழம்பு. ஒரு 4 நிமிடத்திற்கு பிறகு கத்திரிக்காய் வெந்துவிட்டது. மருந்து குழம்பின் வாசமும் அருமையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நமக்கு மருந்து குழம்பு தயார். நன்றி.